எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேங்க. அது எப்படி வைக்கலான்னு காமிக்கிறேன் வாங்க. கடுகு போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், வெடிக்குது. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க, ஒரே ஒரு தக்காளி. இது நல்லா எண்ணெயில் வணக்கிடுங்க. நல்லா முருங்கைக்காய் வேக வச்சு புளி ஊற்றி சாம்பார் வைப்பாங்க. ஆனால் அது வச்சா முருங்கைக்காய் பச்சையாக இருக்காது. அதனால் நான் இது வேறு மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த காய் பச்சை மாறாத இருக்கும். கடுகு போட்டு தாளித்து அதில் வெங்காயம் இந்த கல்லை வணக்கி விட்டுட்டேன். இது பாருங்க, முருங்கைக்காயை ஒரு ஆவி வேக வச்சு பாருங்க, பச்சையாகவே இருக்காது, வேக வச்சுட்டேன். இதோடையே போட்டாச்சு. பருப்பு ஊற்றியாச்சுங்க, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கிண்டி விட்ருங்க. காயும் கொஞ்சம் வெந்து போச்சுங்க. வெந்த காயெல்லாம் போட்டிருக்கேன் அந்த தண்ணியோட. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இறக்கிடலாம். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். திட்டமாக புளி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கிங்க. இது பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெங்காயம்லாம் வெந்து போச்சு. ஈஸியாக இருக்குங்க. இந்த காயெல்லாம் பாருங்களேன், அந்த பச்சையே மாறாது. அப்படியே முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே செடியில் பறித்த மாதிரியே, மரத்தில் பறித்து போட்ட மாதிரியே இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி விட்டு இந்த வேக வச்ச காயை தூக்கி ஊற்றுங்க. பருப்பு ஊற்றுங்க, புளி ஊற்றுங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுங்க, பெருங்காயத்தூள் போடுங்க. நல்லா வெந்துடும். வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வணங்கிடுச்சு. வெந்ததும் கருவேப்பிலை போட்டு இறக்கணுங்க. என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, காஞ்சி போச்சு, அதனால் நான் போடலை. இதே போல் நீங்களும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.